ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப 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 நன்றி. நேற்று கட்டிங் வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த பட்டி பாட்டை நான் எப்படி வெட்டி எடுத்தேன்றதுல குழப்பம் இருந்துச்சு, அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ணலாம். பட்டிக்கு வந்து நான் சும்மா ஒரு குத்து மதிப்பா தாங்க, மேக்சிமம் ஒரு கீழே 4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 10 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, உயரம் வந்து 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாருங்க, நான் 2 பிட் எடுத்ததுனால 2 பிட்டையும் நான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஜாயின் பண்றேன். ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு, அதனால கொஞ்சம் குட்டையா இருக்கிறத தள்ளி வச்சு ஜாயின் பண்றேன். சிம்பிள் தான். நிறைய பேருக்கு அந்த பட்டி நான் எப்படி எடுத்தேன்றது புரியல. ஓகே, அதை நான் இன்னொரு 4 தடவை அடுத்த பிளவுஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உயரம் வந்து ஒரு 10 இன்ச் எடுத்துக்கோங்க, அகலம் வந்து ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லா பிளவுஸுக்குமே பட்டி வரும். அதை விட எனக்கு பட்டி பகுதி ரொம்ப அகலம் வேணும்னு சில பேர் கேட்டு தைக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் நான் அளந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பிளவுஸ் பட்டியை வந்து நான் இப்படிதான் முதல் 2 துணியை வச்சு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு அமுக்கடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் துணியை மடிச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன். இதே மாதிரி தாங்க பட்டியை நான் ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன். இப்ப கூட நான் இதை அளக்கல, ஜஸ்ட் நானா ஒரு மேக்சிமம் ஒரு உயரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 4 இன்ச்சு தகுந்தாப்புல நான் உயரம் எடுத்து அந்த தக்கன நான் இப்படி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து இந்த பட்டி பகுதியை ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா, பாருங்க 2 பட்டியுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அதை எப்படி ஸ்டிச் பண்றேன்றது வீடியோவோட கடைசியில தெளிவா சொல்லி கொடுக்குறேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பேக் பார்ட்ல நான் அர்க்காத் பண்ணது எதுக்குன்றது எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க. கரெக்டா அந்த அர்க்காத் பண்ணதுல வச்சு மடிச்சு அடிக்கிறேன். அப்பனாதான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைன் போடலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. தைக்கும் போது டக்கு டக்குன்னு தச்சிடலாம். முதல்ல வந்து நான் பட்டி பகுதி தான் எப்பயுமே ஜாயின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது பின்பக்கத்தோட முதுகு பகுதியை நல்லா 2 இதான் மடிச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டேன். நல்லா திக்காவும் இருக்கும், டார்க் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு பின்பக்கத்தையும் மடிச்சு அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுக்க போறது வந்து கைப்பகுதியிலையும் நான் மார்க்காத்திங் கொடுத்துருப்போம். முன்பக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒரு எண்ட் மார்க் மாதிரி கொடுத்துருக்கேன். அது எதுக்குன்னா பிளைன் பிளவுஸா இருக்குல்ல, எது முன்பக்கம்ன்றது கரெக்டா தெரியணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். கைப்பகுதியை லைட்டா மைல்டா ஒரு மடிப்பு மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு இன்ச் நம்ம கரெக்டா அர்க்காத் பண்ணிருக்கோமோ அந்த அகலத்துக்கு திருப்பி ஒரு மடிப்பு மடிச்சு ஒரு தையல் கொடுங்க. சில பேர் ஸ்டிச்சிங் கேட்பாங்க, சில பேர் வந்து எம்மிங் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லூஸான தையல் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணி அந்த தையல் அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு விட்டுற ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப போன வீடியோ ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா புரியுமே அப்படின்றதுக்காண்டி தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஓகேவா, என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பிளவுஸை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம தச்சு முடிக்க முடியும்னு என்னோட வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கைப்பகுதியும் 2 கைப்பகுதியுமே நம்ம அழகா ஸ்டிச் பண்ணியாச்சு. அளவு பிளவுஸ் வச்சு ஒரு தடவை அளந்து பார்த்துக்கிட்டேன், ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கைப்பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணாச்சு. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது முன்பக்கம். பின்பக்கம் அடிச்சாச்சு, கையை அடிச்சாச்சு, பட்டி பகுதியை அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் எடுக்க போறது வந்து முன்பக்கம் வந்து எடுக்க போறேன். முன்பக்கத்துலயும் அதே மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. எது முன்பக்கம் அப்படின்றது கரெக்டா நமக்கு தெரியறதுக்காக ஒரு இன்ட் கிராஸ் கொடுத்துக்குவேன். ஓகேங்களா, இது கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து திருப்பி அடிக்கடி ஐயோ நம்ம இது கரெக்டா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம டவுட் பண்ண வேண்டாம், டக்குன்னு எடுத்துருவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் மாத்தி வச்சு தச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடிக்கடி பிகினர்ஸ் நான் ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கும் போது நான் அடிக்கடி மாத்தி வச்சு தச்சிருவேன். இங்கிட்டு நல்ல பக்கத்துல தச்சிருவேன், அங்கிட்டு கெட்ட பக்கமா ஆக்கி வச்சிருவேன். அப்ப மாத்தி வரும். அதனாலதான் நான் அந்த மார்க்கிங் கொடுத்துக்குவேன். ஓகே, நம்ம இப்ப டாட் பார்க்கலாம். இந்த டாட் வந்து நம்ம எப்படி, நான் ஒரே ஒரு டாட் தான் மெயின் டாட் பிடிப்பேன், மற்ற 2மே நம்ம தான் பிடிக்க வேண்டிய எக்ஸ்ட்ராவா நான் அளவே இல்லாம பிடிக்கலாம். ரொம்ப 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 ஈஸி மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்க. இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க. நான் டேப் அப்போ வந்து காணோம், கட் பண்ணதுக்கப்புறம் எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல. இது தேடிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து இன்ச்சு டேப் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்ச்சு டேப் எடுத்து நம்மளோட முன்பக்கத்தோட கிராஸை கரெக்டா பாருங்க. எந்த சைடுனாலும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளோ இன்ச்சு கரெக்டா எடுத்து இருக்காங்க அப்படின்றது தையலோட சேர்த்து நோட் பண்ணுங்க. நான் எப்படி பிடிச்சி எடுத்து பாக்குறேன் பாருங்க. கரெக்டா தையல்ல வச்சு பாக்குறேன். 1 இன்ச்சு தான் அவங்க டாட் பிடிச்சிருக்காங்க. உயரம் வந்து அந்த தையலையும் சேர்த்து 2.5 இன்ச்சு இருந்துச்சு. ஓகேங்களா,
தையலை சேர்க்காம இல்லை, தையலையும் சேர்த்து 2.5 இன்ச் இருந்துச்சு. சாரி, கேமரால பதிவாகல. ஓகே, இந்த காட்டுறேன் பாருங்க. 2.5 இன்ச் இருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு மெயின் டாட் மட்டும்தான். கரெக்டா நம்ம கட் பண்ணிருக்கிற இடத்துல கரெக்டா சென்டரா மடிங்க. நம்ம மடிச்ச மாதிரி மடிங்க, நேரா மடிக்காதீங்க. கரெக்டா நம்ம வச்சிருக்கிற இடத்துல கரெக்டா மடிங்க. நம்ம 2 துணியை, நம்ம கட் பண்ண துணி 2மே கிராசிங்ல கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சு அந்த இடத்துல ஒரு நல்லா இது பண்ணிக்கோங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் வச்சு, 1 இன்ச்சு குறிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 இன்ச் இந்த பக்கமும், உயரம் வந்து 2.5 இன்ச்சு குறிச்சோம், அதையும் 2.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது ஒரு டாட் பிடிச்சாலே போதும், 3 டாட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டா உட்காரும். அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எதுவுமே அளக்க வேண்டாங்க. அந்த அளவு பிளவுஸ்ல உள்ள மாதிரியே உங்களுக்கு நான் சொல்ற மெத்தட்ல தைச்சீங்கன்னா ஈஸியா எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டார்டிங் எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த துணி வந்து பிரிந்து போகாம இருக்கும். எண்டிங்கும் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு மெயின் டாட் பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பிடிக்க போறது வந்து ஊக்கு பக்கம், நெக்கு பக்கம் வர இடத்துல 2ஆ மடிங்க. சரிசமமா மடிச்சு கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு தச்சு ஒரு மைல்டா 2.5 இன்ச்சுக்கு கொண்டு வந்துருங்க. 2.5 இன்ச் கொண்டு வந்தா போதும். அவ்வளவுதாங்க. மைல்டா, ரொம்ப அடர்த்தியா பிடிக்காதீங்க, அது ரொம்ப நல்லா இருக்காது. என்னைக்குமே ஸ்டிச்சிங் வந்து மைல்டா பிடிங்க, அப்படின்னாதான் நல்லா இருக்கும். அந்த 2 இதையும் போட்டுட்டாலே இந்த 3ஆவது டாட் வந்து உங்களுக்கு தன்னால இத மாதிரி வந்துடும். நான் போடுறேன் பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேமரா வந்து சரியில்லாம இருந்திருக்கு, நான் சரியா கவனிக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ஸுனும் தெரியணும், நான் வைக்கிறதும் தெரியணும். எனக்கு வந்து ஸ்டாண்ட்லாம் கிடையாது. ஸ்டாண்ட்லாம் இல்லை, ஒரு கவி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அதுலதான் நான் மாட்டி தப்பேன். அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கரெக்டா கொண்டுட்டு வாங்க. மைல்டா கொண்டுட்டு வந்து கரெக்டா அந்த ஷார்ப்பான முனைக்கு 1 இன்ச்சுக்கு மேலேயே நிப்பாட்டிருங்க. நமக்கு ஷார்ப்பான இன்ச் வரைக்கும் கொண்டு வர வேண்டாம். கரெக்டா அந்த கூம்பு மாதிரி ஷார்ப்பா வரும் நம்ம மடிக்கும் போது. அதுக்கு 1 இன்ச்சுக்கு மேல, அந்த 3ஆவது டாட் மட்டும் கரெக்டா 1 இன்ச்சுக்கு மேல நிப்பாட்டிட்டு கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அளவு எதுவும் மாற்றாதீங்க. மாத்தாம அதே மாதிரி பிடிங்க. நான் வந்து நானே பிடிச்சிருவேன். இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு இது ஸ்டிச் பண்ணிருக்கீங்க, இல்லை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஸ்டிச் பண்ணிருப்பீங்க. அதை எடுத்து அப்படியே இதுல வச்சு கூட மார்க்கிங் பண்ணிட்டு கூட நீங்க தைங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சூப்பரா 2 பக்கமும் ஒரே மாதிரி வரும். இதுலயும் அப்படிதான் 1 இன்ச்சு, உயரம் வந்து 2.5 இன்ச்சு. ஒரு டாட் மட்டும்தாங்க அளந்து பிடிப்பேன், மற்ற 3 டாட்டுமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சு பாருங்க. கண்டிப்பா சிஸ்டர் இவ்வளோ ஈஸியா இந்த டாட் அப்படின்னு சொல்லி நீங்களே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கே. இவ்வளோ ஈஸியா ஒரு பிளவுஸ் தைக்க முடியும் அப்படின்றது எனக்கே நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. கண்டிப்பா 3ஆவது டாட்டி இதே மாதிரி பிடிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து கை ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்டையும் படிச்சேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட கமெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நிறைய பேர் இது சொல்லுங்க சிஸ்டர், அது சொல்லுங்க. இது வந்து வீடியோவில் இது பண்ண முடியாது, நான் அடுத்தடுத்து மெசேஜில் நான் டைப் பண்ண முடியாது. அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடும்போது நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களையுமே நான் கவனிச்சுட்டு அந்த இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். எல்லா வீடியோஸுமே மறக்காம வாட்ச் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பட்டி பகுதி கேட்டீங்கல்ல, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பேரு சாரி கவனிக்கல. அவங்களுக்காக தான் இப்ப இந்த வீடியோ. இந்த பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணன்னு கேட்டீங்கல்ல, இந்த பாருங்க. பின் பக்கத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி முன் பக்கத்தை நம்ம 3 டாட் பிடிச்ச பகுதியை எடுத்து பின்பக்கத்து மேல நம்ம பிளவுஸ் எப்படி இருக்கும், திருப்பி போட்டா பிளவுஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா மேலையும் இந்த சைட்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த அந்த கப் சேப்பையும் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப வந்து அதை அளவா வந்து அளங்க. கரெக்டா அந்த துணிக்கு மேல டேப் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு மேல நான் வச்சு காட்டுறேன் இருங்க. இந்த பாருங்க, துணிக்கு மேல 1/4 இன்ச். அது எதுக்குன்னா தையலுக்கு, ஓகேங்களா? தையலுக்காக அந்த 1/4 இன்ச் நான் விட்டுருக்கேன். 1/4 இன்ச் வச்சு எவ்வளவு வருதுன்னு சொல்லி 3 டாட்டையும் அளந்துக்கோங்க. ஒரு இதுல ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா கழுத்து பகுதியில நான் அடுத்துக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்க டாட் பக்கம், இன்னொன்னு நம்ம கை சைடு, நான் 3 இதையும் அளந்துக்கோங்க. அளந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு மறக்காம துணிக்கு மேல வச்சுக்கோங்க.
ஓகேங்களா, வச்சுட்டு அலங்க. அப்பனாதான் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா வரும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு பட்டி பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் அளக்காம நான் வெட்டி எடுத்தேன் அப்படின்றதுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு பிளாக் பார்ட்டோட மேல போட்டுட்டு இது பாருங்க 2.5 சென்டிமீட்டர் வச்சு இது 3, அடுத்து 2, அடுத்து 2.5. ஓகேங்களா, 3 அளவு தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த 3 அளவு அப்படியே டிராப் அளந்துட்டு அதை அப்படியே கர்வ் ஷேப்ல கரெக்டா டிராப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடணும். ரெண்டையுமே நல்ல பக்கம் போட்டு கட் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். எப்பயுமே கை குடைஞ்சாலும் சரி, பட்டி பகுதியை கட் பண்ணாலும் சரி, நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு கட் பண்ணுங்க. அப்பனாதான் ஈஸியா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா மாறிடும் ஷேப். வந்து இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்றது மாறி போயிடும். கரெக்டான ஷேப் கிடைக்காது. இப்ப பட்டி பகுதி எப்படி நான் கட் பண்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிஸ்டர். புரியலைன்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை அடுத்த வீடியோஸ்ல இன்னும் தெளிவா அதை மட்டும் மெயினா வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். பொறுமையா தான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப நான் சொன்ன விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பின்பக்கத்தை போட்டுக்கோங்க, அதுக்கு மேல முன்பக்கத்தை போட்டு முன்பக்கத்துல துணிக்கு மேலேயே வச்சு 1/4 இன்ச்சு வச்சு அலங்க. எதனாலன்னா அந்த 1/4 இன்ச்சு தையலுக்குள்ள போயிடும். ஓகேங்களா, கீழே ஆல்ரெடி நம்ம மடிச்சிருக்கோம், அதனாலதான் சொல்றேன். அந்த மாதிரி அளந்துக்கிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கோ, முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் மீதி எவ்வளோ இருக்கோ அந்த இன்ச்சஸ் வந்து அப்படியே நம்ம பட்டி பகுதியா எடுத்து அதோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்களே வராதுங்க. நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்ற இறக்கங்கள் வராம கரெக்டா முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா இருந்துச்சு சிஸ்டர்ன்னு சொல்லி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் டவுட் கேட்ட எல்லா டவுட்டுக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பனாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி தாங்க பட்டி பகுதியை நான் ஜாயின் பண்ணுவேன். எப்பயுமே பின்பக்கம் தச்சுட்டு முன்பக்கமும் தச்சுட்டு முன்பக்கத்தை அது மேல போட்டு எவ்வளோ இன்ச்சஸ் எவ்வளோ பிட்டு இல்லையோ, முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் எவ்வளோ பிட்டு இல்லாம இருக்கும் அந்த அளவை அளந்து அதை நான் பட்டி பகுதியில வந்து அளந்து அதுக்கப்புறம் அந்த கர்வ் ஷேப் எடுத்து கட் பண்ணிட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேங்க. அப்பனாதான் சூப்பரா பட்டி வந்து அழகா நம்ம கரெக்டா வந்து உட்காருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு சிம்பிள். நிறைய பேர் கை எக்ஸ்ட்ரா ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்த இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பிடிக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்களோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2. Thanks for watching.